Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல மே 7th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first, Stockholm International Peace Research Institute report 2025 படி global military expenditureல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவது? அதாவது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2025 அறிக்கையின்படி உலகளாவிய ராணுவ செலவினத்தில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5th. இந்தியாவுக்கு முன்னாடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும், சைனா செகண்ட் பொசிஷன்லயும், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்லயும் இருக்காங்க. நெக்ஸ்ட் SPGET, அதாவது சயின்ஸ் பேனல் ஃபார் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் எந்த கண்ட்ரியில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது உலகளாவிய எரிசக்தி மாற்றுவதற்கான அறிவியல் குழு எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொலம்பியா. அக்ராஸ் த வேர்ல்ட் ஃபாசில் ஃபியூயல் டிரான்சிஷன் ஆக்சலரேட் பண்றதுக்கான குளோபல் சயின்ஸ் பேஸ்ட் அட்வைசரி பேனல் தான் இந்த சயின்ஸ் பேனல் ஃபார் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன். நெக்ஸ்ட், ஸ்மால் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வாஸ் அட்மினிஸ்டர்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது சிறு நீர்மின் சக்தி மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. அதாவது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழே தான் இது அட்மினிஸ்டர் பண்ணப்படுது. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய ஸ்மால் ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியலை ஹார்னஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரீஸ் ஹோஸ்டட் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் டிரான்சிஷனிங் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயல்ஸ்? அதாவது புதை வடிவ எரிபொருளிலிருந்து விலகுவதற்கான முதல் மாநாட்டை எந்த நாடுகள் சேர்ந்து நடத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொலம்பியா அண்ட் நெதர்லாந்து. அக்ராஸ் த வேர்ல்ட் ஃபாசில் ஃபியூயல்ஸை ஃபேஸ் அவுட் பண்றதுக்காகவும் கிளீன் எனர்ஜி டிரான்சிஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், மிஷன் சக்ஷம் வாஸ் லான்ச்டு பை விச் இன்ஸ்டிடியூஷன்? அதாவது சக்ஷம் திட்டத்தை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கிங் செக்டர்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விமன் அண்ட் மென் இன் இந்தியா 2025 செலக்டட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டேட்டா அப்படின்ற ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? அதாவது இந்தியாவில் பெண்கள் மற்றும் ஆண்கள் 2025 தேர்ந்தெடுக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் தரவுகள் என்ற அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எக்கானமி, டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல ஜெண்டர் டிஸ்அக்ரிகேட்டட் டேட்டாஸை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், சச்செட் ஹாஸ் பீன் டெவலப்டு பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது சச்செட் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி CDOT, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமேட்டிக்ஸ் தான் அதை டெவலப் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி மொபைல் பேஸ்ட் டிசாஸ்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஃபார் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஃபார் ஹசார்ட், ஏர்லி வார்னிங் அண்ட் எமர்ஜென்சி டிரான்சிஷன். நெக்ஸ்ட், 10th நேஷனல் சமிட் ஆன் கம்யூனிகேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டி ஹெல்டட், அதாவது புத்தாக்க மற்றும் அனைவரையும் உள்ளடக்குதல் குறித்த 10வது தேசிய உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சண்டிகர். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லான ஹெல்த் கேர் மாடல்ஸை ரிப்ளிகேட் பண்றதுக்காகவும் கிராஸ் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரால ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட சம்மிட் தான் இது. நெக்ஸ்ட், பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் 2.0 வாஸ் ரிலீஸ்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது பஞ்சாயத் முன்னேற்ற குறியீடு 2.0 எந்த அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராஸ் ரூட் கவர்னன்ஸையும் எவாலுவேட் பண்றதுக்காக தான் இந்த பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஆஸ் பர் த ரீசென்ட் இண்டெக்ஸ் நியர்லி 3635 கிராம் பஞ்சாயத்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸா கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி லான்ச் யூரோப்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இன்டெகிரேட்டட் லித்தியம் ப்ராஜெக்ட்? அதாவது ஐரோப்பாவின் முதல் முழுமையான ஒருங்கிணைந்த லித்தியம் திட்டத்தை எந்த நாடு தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பின்லாந்து. ஒட்டுமொத்த யூரோப்போடைய 10% ஆஃப் லித்தியம் டிமாண்டை மீட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், மூவிங் டுவர்ட்ஸ் எஃபெக்டிவ் சிட்டி கவர்மெண்ட் அப்படின்ற ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? அதாவது செயல்திறன் மிக்க நகர அரசை நோக்கி நகர்த்தல் என்ற அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நித்தி ஆயோக். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிசிட்டையும், புவர் சர்வீஸ் டெலிவரியையும், ஹவுசிங் ஷார்டேஜஸையும், என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் மினிஸ்ட்ரி இஸ் த நோடல் அத்தாரிட்டி ஃபார் சஹ்யோக் போர்ட்டல்? அதாவது சஹ்யோக் போர்ட்டலுக்கு எந்த அமைச்சகம் ஒருங்கிணைப்பு அதிகார அமைப்பாக உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகம் தான் இந்த போர்ட்டலுக்கான நோடல் அத்தாரிட்டியா இருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய இல்லீகல் கண்டென்ட்ஸை குவிக்கா ரிமூவ் பண்றதுக்காக 2024 லான்ச் பண்ணப்பட்ட போர்ட்டல் தான் இந்த சஹ்யோக் போர்ட்டல். இப்போ ரீசெண்டா இந்த போர்ட்டலுக்கு கீழே த்ரூ அவுட் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏஜென்சிஸ்க்கும், நோடல் ஆபீசர்ஸ்க்கும், இன்டர்மீடியேட்டரிஸ்க்கும் மத்தியில் ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்யூனிகேஷனை ப்ரொவைட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி வாஸ் லான்ச்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது செயற்கை நுண்ணறிவு கொள்கையை எந்த மாநில அரசு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா.
ஸோ த்ரூ அவுட் த ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், இனோவேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்ட் பண்றதுக்காகவும் 10,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காகவும் 1.5 lakh ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு பாலிசி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாலிசிக்கு கீழே 6 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸும் 5 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனோவேஷன் சிட்டிஸும் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரோடியூஸ் 10-year வாரண்டி ஃபார் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம்ஸ். அதாவது கிராமப்புற குடிநீர் திட்டங்களுக்கு 10 வருட உத்தரவாதத்தை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேஷ். ஜல்ஜீவன் மிஷனுக்கு கீழே இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. அக்ராஸ் த ஸ்டேட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இனோவேஷன்ல கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், டீசென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும், வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த ஆப் லான்ச் டு ஸ்கிரீன் டிசபிலிட்டிஸ் அமாங் சில்ட்ரன். அதாவது குழந்தைகளுக்கிடையே உள்ள குறைபாட்டை கண்டறிய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சக்ஷம் ஆப். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மத்தியில 21 வகையான டிசபிலிட்டிஸ், அதாவது குறைபாடுகளை ஸ்கிரீன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஸ்கிரீன் பண்றதன் மூலமா குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய டிசபிலிட்டிஸை ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும், அதை அசஸ் பண்றதுக்காகவும், சப்போஸ் ஏதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான சர்டிபிகேஷனை குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. Next, which city's police has become the first police unit in India to introduce an AI-powered multilingual feature? அதாவது இந்தியாவில் எந்த நகரின் காவல்துறை செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயங்கும் பன்மொழி அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெங்களூர் போலீஸ். நம்ம 112 அப்படின்ற எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ல தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பெங்களூர் போலீஸ் எடுத்திருக்காங்க. வங்கி, அதாவது வாய்ஸ் ஏஐ ஃபார் நேஷன் வைட் கீ இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்ற ரியல் டைம் மல்டிலிங்குவல் கம்யூனிகேஷன் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த ஸ்டேட் எமர்ஜென்சி கால்ஸ்ல லாங்குவேஜ் பேரியர்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 10th நேஷனல் சமிட் ஆன் குட் அண்ட் ரிப்ளிகேட் பிராக்டிசஸ் அண்ட் இனோவேஷன் இன் பப்ளிக் சிஸ்டம்ஸ் ஹெல்டட். அதாவது பொது சுகாதார அமைப்புகளில் சிறந்த மற்றும் பின்பற்றத்தக்க நடைமுறைகள் மற்றும் புதுமைகள் குறித்த 10வது தேசிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சண்டிகர். நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே ஒரு உறுதியான காம்ப்ரிஹென்சிவான ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டம் பில்ட் பண்றதுக்காகவும், அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இ பிராப்தி போர்ட்டல் இஸ் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன். அதாவது இ பிராப்தி என்ற இணையதளம் எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இபிஎஃப்ஓ. அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இபிஎஃப், ஆதார் பேஸ்ட் ஆக்சஸ் போர்ட்டல் ஃபார் ட்ராக்கிங் இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஆபரேட்டிவ் இபிஎஸ் அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ராக் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஓல்டு அக்கௌண்ட்ஸை செக்யூரா ஆக்சஸ் பண்றதுக்காக ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இதுல பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட், who has been elected as president of the BRICS Entrepreneurs Alliance Global Forum for the period of 2026-27 term. அதாவது 2026-27 ஆண்டிற்கான பிரிக்ஸ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் உலகளாவிய மன்றத்தின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டாக்டர் பாஸ்கர் ஜோதி சோனாவால். பிஇஏ, அதாவது பிரிக்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அலையன்ஸ் உடைய கரண்ட் சிஇஓ அண்ட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் தான் இந்த டாக்டர் பாஸ்கர் ஜோதி சோனாவால். நெக்ஸ்ட், நேஷனல் செக்யூரிட்டி சமிட் 2.0 ஹெல்டட். அதாவது தேசிய பாதுகாப்பு உச்சி மாநாடு 2.0 எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நியூ டெல்லி. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய செக்யூரிட்டி ப்ரிப்பேர்னஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், கவர்னன்ஸ் அடாப்ஷனை பூஸ்ட் பண்றதுக்காகவும், ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சமிட் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.